அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ட்ரிபிள் வார்மர்ல எர்த் பாயிண்ட். ட்ரிபிள் வார்மர் எர்த் பாயிண்ட் அது எங்க இருக்கு, எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம். ட்ரிபிள் வார்மர் எர்த் பாயிண்ட் அப்படின்றது நம்ம முழங்கையில இந்த இடத்துல இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இதை மடக்கும் போது உருவாகக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் ட்ரிபிள் வார்மர் எர்த். இந்த பாயிண்ட்டை போடும்போது அல்லது ப்ரெஸ் பண்ணி விடும்போது என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது உஷ்ணத்தை கையாளக்கூடிய ஒரு ஆர்கனாக நாம் பார்க்குறோம். அக்குபங்க்சர் மருத்துவத்தில் பார்க்குறோம். ஆனால் அதை ஒரு ஆர்கனாக காட்ட முடியாது. அதனுடைய பணியை வைத்து தான் ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இப்போ இது உஷ்ணத்தை மிதமான உஷ்ணத்தை உடலுக்கு பரப்பக்கூடிய ஒரு விஷயமா இந்த ட்ரிபிள் வார்மர் பார்க்கப்படுது. அப்ப மித உஷ்ணம் எதுக்கு நல்லது அப்படின்னா, ஒரு பொருள் நின்று நிதானமா வேலை பார்க்கணும். இப்ப நம்ம உணவே சமைக்கும் போது ஒரு சிம்ல வச்சு நம்ம சமைக்கும் போது அந்த சுவை எப்படி இருக்கு, அதே இதை ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு சமைச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு சாதமே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உள்ள வெந்திருக்குமா கேட்டா வெந்திருக்காது. அதாவது மேலோட்டமா வேகமா வேகும், நீர் வேகமா வற்றும், அடியில அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா நின்று நிதானமா வெந்து நமக்கு தேவையான ஒரு பக்குவ முறைக்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா வந்திருக்காது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல மிகுதியான உஷ்ணத்தால பாதிக்கப்பட்டு சில விஷயங்கள் இருக்கும்போது இந்த மித வெப்பம் நமக்கு ரொம்ப உதவக்கூடியதா இருக்கு. மிகுதியான உஷ்ணம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது எர்த் பாயிண்ட் அப்படிங்கும்போது இது மண்ணுல தான் போய் வேலை பார்க்குது. மிகுதியான உஷ்ணம் என்ன பண்ணும், அதாவது மிதமான உஷ்ணம்னா மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த குப்பைகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே எரிச்சு நம்ம சாம்பலாக்குறோம். அதை அதாவது என்ன செய்யுதுன்னா வளர்சிதை மாற்றம் அங்க நடக்குது. ஒரு மித உஷ்ணம் இருக்கும்போது வெறும் நீர் மட்டும் இருந்தா நடக்காது இல்லையா, மண்ணுக்குள்ள கொஞ்சோண்டு உஷ்ணம் இருக்கும்போது தான் அந்த பொருள் வேதி மாற்றம் அடையுது. அப்போ அந்த அதே இது மிகுதியான உஷ்ணமா இருக்கும்போது அது என்னவாகும் அப்படின்னா, அந்த இதே ரொம்ப எரிஞ்சு சம்டைம்ஸ் நமக்கு உள்ள நீரே புக முடியாத ஒரு தன்மைக்கு அந்த நீர் அந்த மண் போயிருது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த பொருட்கள் எரிக்கப்படும் போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மெழுகு பதம் வந்துருது. ரொம்ப அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக தீயில சமைக்கும் போது அது என்னவாகும்னா அப்படியே ஒட்டும் தன்மைக்கு போயிடும். அந்த மாதிரி தான் அதிக உஷ்ணம் நம்ம உடம்புல இருக்கும்போது அது ஒட்டும் தன்மையுடைய ஒரு பொருளை உருவாக்கிடுது. அந்த ஒட்டும் தன்மையுடைய பொருள் இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா, நமக்கு உள்ள நீர் மண்ணுக்குள்ள இறங்குறது குறைய ஆரம்பிக்கும். இதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மெழுகு பதம் போல அது உறிஞ்சிருச்சுன்னா உருவாகிருச்சு அப்படின்னா உள்ள என்ன ஆகாதுன்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணாது. இந்த நிலை தான் வெளிய பிரபஞ்சத்துல நடக்குது. அதே இதை நம்ம உடம்புக்குள்ள பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, ட்ரிபிள் வார்மரை நம்ம இரண்டாவது மண்ணீரல் அப்படின்ற ஒரு விஷயமாவும் சொல்லுவோம். மண்ணீரலா செயல்படுது அப்படின்றப்போ இது ரத்தத்தை கையாளுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தத்தில் உள்ள புரதத்தை செரிமானம் பண்றதுக்கு ரொம்ப உதவுது. இந்த புரத செரிமானம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் இந்த கொழுப்பும் புரதமும் கடைசியா வளர்சிதை மாற்றம் அடையுது. இந்த வளர்சிதை மாற்றம் அடையும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்ம உடலில் எலும்புகள் இயக்கத்திற்கு தேவையான கால்சியம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. இந்த கால்சியம் தான் நமக்கு எலும்புகள்ல படிமமாக்கி நம்ம எலும்போட வேலைக்கு உதவுது. அதாவது அது நன்கு செயல்படுறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப இந்த மித உஷ்ணம் இல்லாம அதிக உஷ்ணத்தால அங்க ஒரு மெழுகு போன்ற பதம் உருவாகி இருக்கும் போது என்ன ஆகாதுன்னா, இந்த ட்ரிபிள் வார்மரால கால்சியத்தை கொண்டு போய் அங்க சேர்க்க முடியாது. அந்த மிதமா உருவான கால்சியம் சே அந்த எலும்புகள்லயே போய் சேராம என்ன பண்ணிடுதுன்னா அப்படி வெளியே கழிவு பொருளா வெளியேறிடுது. அப்படி கழிவு பொருளாக வெளியேறும் போது மேலோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணும் என்ன பண்ணும்னா
அரிக்கப்படும். உள்ள வந்து தண்ணி போகல. இது வந்து நீர் ரத்தத்தை தான் கையாளுதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மெழுகு பதம் இருக்கும்போது உள்ள வந்து நீர் வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அப்ப வந்து மேல இருக்கக்கூடிய மண்ணை என்ன செய்யும்னா, உருவாகக்கூடிய நீர் வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய விஷயம்தான் எலும்புகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு. இதை இன்னொன்னு சொல்லணும்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய காச நோய் அப்படின்னு சொல்லலாம். இது எலும்புகள் மட்டும் இல்லாம நிணநீர் மண்டலத்தையும் சேர்த்தே பாதிக்குது. ஏன்னா இது ரத்தத்தை கையாள்வதனால நிணநீர் மண்டலமும் பாதிக்கப்படுது. கால்சியம் அப்படின்றது நமக்கு தைராய்டு சுரப்பிக்கு வந்து ரொம்ப தேவை அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். கால்சியம் குறைபாடு வந்து தைராய்டு சுரப்பியை வந்து பாதிக்கும். அப்போ நிணநீர் முடிச்சுகளும் வந்து இங்க வந்து நிறைய இருக்கு. இந்த இடத்துல தைராய்டு சுரப்பி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய நிணநீர் முடிச்சுகளும் இருக்கு. அப்ப கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் போது அது வந்து எலும்புகள்லையும் அரிப்பை உண்டாக்குது. தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நம்ம உடலுக்கு கொடுக்குது. நிணநீர் மண்டலத்தையும் பாதிக்க வைக்குது. நிணநீர் மண்டலம் பாதிக்கப்படும் போது நம் உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பல நோய்களுக்கு வந்து காரணியாயிருக்கு இந்த மித உஷ்ணம் நம்ம உடம்புக்கு கிடைக்காம இருக்கிறது. அடுத்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளை வந்து இது வந்து வளர்சிதை மாற்றம் பண்ணுது, மிதமான உஷ்ணம் அப்படின்ற விஷயத்த படித்தோம். அப்போ நம்ம இதை வந்து வேற எந்த நோய்க்கும் போடலாம் அப்படின்னா, நமக்கு வந்து மண்ணுக்குள்ள வந்து தேவையில்லாதது தேங்கி இருக்கு அப்படின்னா ரத்தத்துல வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வந்து சொல்லலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு மிகுதியாக தேங்கி 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 இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா, உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து போதுமான அளவு கிடைக்காது. அதுலயும் கீழே இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஆர்கனுக்கு வந்து நமக்கு வந்து இரத்த ஓட்டம் வந்து தடைபடுறதுனால அங்க வந்து ஆக்சிஜன் வந்து நிறைய பற்றாக்குறை ஏற்படும். இது வந்து மெயினா வந்து எதுல பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை இவங்களுக்கு வந்து வலிப்பு நோயா வெளிப்படும். ஏன்னா மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அங்க உள்ள பனி பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் வந்து ஏற்படுது. அப்ப இந்த ட்ரிபிள் வார்மர் எர்த் அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம வலிப்பு நோய் உள்ள நோயாளிகளுக்கு வந்து தாராளமா போடலாம். அதே மாதிரி இது ரொம்ப பெரிய லெவல்ல வலிப்பு நோய்னு யோசிக்கலைனாலும் ஒற்றை தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற நபர்களுக்கும் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்களை வந்து விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரவு தூக்கம் வந்து அவங்களுக்கு சரியில்லை. இரவு நீண்ட காலம் வந்து இந்த தூக்கம் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வளர்சிதை மாற்றம் வந்து பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் இவங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி அப்படின்ற ஒரு விஷயமே ஏற்படுது. இந்த 2 விஷயங்களுக்கும், அதாவது எலும்பு, நிணநீர் மற்றும் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம இந்த ட்ரிபிள் வார்மர் எர்த் பாயிண்ட்டை வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இது லொகேஷன் பாயிண்டா இங்க இருக்கும்போது முழங்கை வலி அப்படின்ற ஒரு வலி இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு இருக்கு. இங்க மடக்குனாலே வலிக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து போடும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முழங்கை வலி வந்து சீக்கிரமாகவே சரியாகும். அக்குபஞ்சர் என்னும் மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.